அந்தர்பல்ட்டி அடித்த புகழேந்தி அதிர்ச்சியில் கதரும் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர், அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலே பல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர், இப்படி ஏகப்பட்ட பொறுப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்னா அனாதையாக விடப்பட்ட ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் தர்மயுத்தம் நடத்தக்கூடிய அந்த வேலை ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவுகள் என்பது இருந்தது. அந்த தர்மயுத்தம் மட்டும் ஓபிஎஸ் நடத்தாமல் இருந்திருந்தால் அதிமுகவில் மீண்டும் முதலமைச்சராக மாறியிருப்பார் ஓபிஎஸ் அவர்கள். அதைத்தான் டிடிடன் சமீபத்தில் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார். ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தியதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு, அதை மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் மீண்டும் ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார் என ஒரு பேட்டியிலே கூட சமீபத்தில் கூறியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு எதிராக அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் புகழேந்தி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் அதிமுகவின் மீதும் ஏன் அதிமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அதிமுகவிலிருந்து என்னை நீக்கியது செல்லாது என சொல்லிக்கொண்டு ஏகப்பட்ட வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் வேண்டும், நாங்கள் தான் உண்மையான அதிமுகவினர் என சொல்லி ஓபிஎஸும் புகழேந்தியும் சேர்ந்து தேர்தல் ஆணையம் வரைக்குமே சென்றிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே திடீரென அந்தர்பல்ட்டி அடித்து விட்டாராம் நமது புகழேந்தி அவர்கள். என்ன காரணம் என பார்த்தோம்னா, அதாவது இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் வேண்டும் என நீங்கள் ஓபிஎஸும் நீங்களும் சேர்ந்துதானே தேர்தல் ஆணையம் வரைக்கும் சென்றீர்கள் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு நமது புகழேந்தி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் செல்லவில்லை, நான் சென்றேன், ஆனால் அதற்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் அவர்கள் தான் மட்டும்தான். ஓபிஎஸ் தான் இடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதாவது இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய வழியில் எடப்பாடி பழனிசாமி வந்து விடுவார். இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் அதிமுக எந்த ஒரு இதுக்கும் ஆகாத எந்த ஒரு இதுமே இல்லாத ஒரு கட்சியாக போய்விடும். அதன் காரணமாக இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது நாம் முடக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என சொல்லித்தான் ஓபிஎஸ் இடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தினார். அதன் பின்புதான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையம் வரைக்குமே சென்றிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸின் மீது மொத்த பழியும் இறக்கி இருக்கிறார் நமது புகழேந்தி அவர்கள். அது மட்டுமல்லாமல் எனக்கு அதிமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு எனக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அதிமுக மிகப்பெரிய இயக்கங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அதிமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு எனக்கு துளியும் விருப்பம் என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி திடீரென ஜகா வாங்கி அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கவலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போகிறார் என சொல்லி புதிதாக ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி புதிதாக ஒரு அணியை உருவாக்கினார். அந்த அணியும் காணாமல் போய்விட்டது, ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களும் காணாமல் போய்விட்டார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.